அஸ்வின் பக்தி மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்றைக்கி வந்து பிரசன்ன வித்தகர் சுக்ரீவன் ஜானகிராமன் ஐயா இருக்கார். அவர்கிட்ட ஜாதகம் பார்த்து 15 ஒரு ஆளில் நானும் ஒருத்தன். அதனால் அவர்கிட்ட ஒரு சில கேள்விங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேர்காணல் நடத்தியிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். சேலம் நாராயணமூர்த்தி. ஐயா கிட்ட எப்படின்னா பிரசன்னது அப்படின்னா உட்காந்து பிரசன்னத்துக்காக டைம் எடுத்து அந்த மாதிரிலாம் அவர் போட மாட்டார். யார் முதல்ல உள்ளே வராங்களோ அப்போவே அவர் யாருன்னு சொல்லிடுவார். அவர் எந்த 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 விஷயத்துக்காக அவர் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார். அந்த விஷயத்தில் இப்போ இருக்கிற பிரசன்னத்துக்கும் அவர் சொல்கிற பிரசன்னத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்னங்கிறத நாமளே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். உண்மை என்னென்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி இல்லை, முழுமையாகவே எல்லாருமே வந்து கேரளா ஆருடம் கேரள பிரசன்ன முறை தான் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரசன்னங்கிறது கேரளாவில் பிறந்ததுங்கிறதுக்கு உண்டான அத்தாட்சி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த பிரசன்னம்ங்கிறது ஆருடம்ங்கிறது உருவானதே பார்த்தீங்கன்னாக்கா சமணர்கள் மூலயமா, அவங்க மூலயமா வந்த பழைய நூலான சினேந்திர மாலையில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஜாமக்கோலை பற்றி. இந்த ஜாமக்கோல் ஆருடம்னு ஒன்று இருக்கும். இந்த ஆருடத்தை வந்து வந்தது பூராவுமே பர்மா, இலங்கை, இங்கேருந்து உருவானது தான். அதனால் எனக்கு வந்து இவங்க அந்த கேரளாவில் உருவாக்கப்பட்ட விதிகள் அப்படிங்கிறதுக்கும் என்னுடைய விதிக்கும் நிறைய முரண்பாடு உண்டு, நிறைய மாற்று கருத்து உண்டு. அது உண்மைதான். ஏன்னா நாங்கள் பார்த்த பிரசன்ன ஜோதிடர்கள்லேயே நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவராக இருக்கீங்க. அது காரணம் உங்களோட அனுபவமும் எங்களுக்கு தெரியும். உண்மை எப்படின்னு கேளுங்களேன். இப்போ சாதாரணமாக ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வராங்க. ஒரு 14 பழம் இருக்கு. 14 பழத்தை வந்து நம்ம பெருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கேரளா மெத்தடில் ரெண்டால பெருக்கி 5ஆல பெருக்கின்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று கொண்டு வருவாங்க. அதெல்லாம் சிம்பிள். 14 பழம்னாக்கா 140. இந்த 140ஓட 1 சேர்த்துக்கணும். அந்த 1 யாருன்னா நம்ம. இதுதாங்க சுச்சமே, வேற கிரகம்லாம் கிடையாது. அந்த 1 யாருன்னா 140ங்கிறது பிரசன்னம் பார்க்க வந்தவன், 141 இருக்கிறது நம்ம. அந்த 140 வந்து டிவைட் பண்றோம். எதால டிவைட் பண்றோம்? 7ஆல வகுக்கிறோம். 7ஆல வகுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறானே, 2 விதமா அதை சொல்லலாம். அது கொஞ்சம் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்ப சாதாரணமா இப்ப 141 எடுத்துடுறோம். எடுத்து இதை 10ஆல வகுத்து அதெல்லாம் வந்து ஒரு கதை. அதை 7ஆல வகுக்கணும் அப்படிங்கிறது இது ஈஸியா நான் சொல்லி தரேன் பாருங்களேன். 12 ராசி கட்டம். 12 ராசிக்கு, ஒரு ராசிக்கு 10 வீதம். 12 ராசிக்கு 120 கழிச்சிருங்க. மீதி இருக்கிறது என்ன? 21. அதுக்கு 2 ராசியை கழிங்க. இயற்கையின் முதல் ராசி மேஷ ராசி, 2வது ராசி ரிஷப ராசி. அப்ப ஆருடம் போய் எதுல நிக்குது? மிதுனத்துல போய் நிக்குது. மிதுனத்துல போய் நின்னுது அப்படின்னாக்கா பழம், அந்த பழம் 3ஆம் இடம். நல்லா புரிஞ்சுங்க, 3ஆம் இடம். அந்த இடத்துல என்னென்ன கேள்விகள் எழும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தாயை பற்றிய சிந்தனை, அந்த வீட்டின் இளைய வாரிச பத்தின சிந்தனை, அந்த வீட்டின் இளைய சகோதரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அல்லது அந்த வீட்டுல சொத்து அல்லது அந்த வீட்டின் பிள்ளைகள் இளம் காதல். எவ்வளவு சொல்றேன் பாருங்க. இந்த 3ல போய் என்னடானாக்கா, நான் மிதுனத்தை சொல்லிட்டோம். மிதுனத்துக்கு இவங்க பாவக அதிபதி வந்து செவ்வாய்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு சொல்லி கொடுக்குறப்ப அந்த 3ல செவ்வாய் தான் பாவ அதிபதிலாம் சொல்லி கொடுக்கல. வெறும் மொட்டையை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு அந்த காரகத்தை எப்படி எடுக்க வேண்டியிருக்கு? இங்கதான் எடுக்கணும். 2வது விதி, அந்த பாவகத்துக்கு நேர் 9வது பாவகம் மிதுனம் வந்துட்டுன்னு வச்சுங்க. முதல்ல இந்த குடும்பத்தின் மூத்த தலைமகன் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி அங்க வரணும். வந்தா மட்டுமே அந்த அதுக்கு உண்டான விடை கிடைக்கும். இதுதான் சுச்சமம். இதே மாதிரி உங்களோட ஆபீஸ்க்கு நான் வரும்போது எனக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட நீங்க ஜாதகம் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப அவர் உள்ள வரும்போது அவருக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பிரச்சனை சொல்லி அது 100% சக்சஸ் ஆகி அவரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஆச்சரியத்தை நிகழ்த்தி இருக்கீங்க. அதெல்லாம் கூட இந்த உங்களோட பிரசன்னத்தை கட்டாயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பிரசன்னங்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஆணிவேர் வந்து கிரகமா சகுன நிமித்தமா.
எவ்வளவு அருமையான இது பாருங்களேன். கோச்சார கிரகமா அல்லது இயற்கையா நிக்கக்கூடிய 9 கிரகமா, இங்க நட்சத்திரத்துக்கு வேலை இல்லைங்க, அல்லது சகுன நிமித்தமா. இந்த சகுன நிமித்தம் யாருக்கெல்லாம் தெரியுமோ, இப்ப எல்லாரும் பிரசன்னம் படிக்கிறாங்கிறாங்க, படிக்கலாம், எந்த மெத்தட் வேணாலும் படிச்சீங்க, அதுல தப்பு கிடையாது. ஆனா பிரசன்னம்னு வரும்பொழுது இதனுடைய பாவகத்தையும் காரகத்தையும் இணைக்கக்கூடிய தன்மை இருக்கணும். எப்படி இணைக்கலாம்? இப்ப புதன் அப்படின்னு சொன்னா மாமன், டாக்குமெண்ட், இது சம்பந்தமா தான் சொல்லுவாங்க ஜோதிடர் இந்த மாதிரின்னு. ஆனா புதன்கிறது முதல்ல அவனுடைய மூளை நரம்பு சரியா வேலை செய்யுமா, இதுதான் இங்க மெயின். இது தெரிஞ்சிருக்கணும். இது இப்போ ஒருத்தன் வராங்க, நான் குனிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், இது பெரும்பாலும் என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இப்ப நேத்தி கூட ஒரு பிரசன்னம் பார்த்தேன். பிரசன்னம் பார்க்கும் பொழுது இதே புதன்ல போய் நின்னுது. நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அந்த புதனுக்கு 4ஆம் இடத்துல போய் சந்திரன் நிக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். நான் முதல் கேள்வி கேட்டேன், திருமணம் உன்னுடைய விருப்பத்தின் பேர்ல நடந்ததான்னு கேட்டேன். இந்த புதனுக்கும் திருமணத்துக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? அந்த பொண்ணு அவங்க சொல்றாங்க, இல்லை. ஆண் வாரிசு உண்டா? உண்டு. அந்த ஆண் வாரிசு பிறந்த உடனே வந்தாச்சா அப்படிங்கிற, வந்தாச்சு. பெரும் சொத்துக்காரனான்னு கேட்டேன். அடுத்த பாயிண்ட் இவ்வளவுதான் மேட்ரு. பெரும் சொத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நான் ஒரு சின்ன பேட்டியில கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு குமரனையா கூட பேசும்பொழுது, இந்த சனி சந்திரனை பத்தி, இந்த பிரசன்னத்தை பொறுத்தவரையில மறைவு ஸ்தானமோ நீசமோ உச்சமோ கிடையாது. இந்த கிரகம் அந்த கிரகத்தோட தொடர்பாகும் இடத்துல அதுக்குண்டான பலாபலன் உண்டு. இப்ப சந்திரன் தொடர்பாயிட்டுன்னு வச்சுங்களேன், அவளுடைய தாய் வழியில சொத்து அதிகம். அப்ப சனின்னா வழக்காடி சொத்தை மீட்டு கொண்டு வருவா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இது நிறைய படிக்கணும் ஐயா. ஏன்னா இப்ப சமீபத்துல வர்ற பிரச்சனைகள்ல நீங்க சொல்ற எந்த ஒரு ஆழமான கருத்து இல்ல. அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி பிரசன்னத்தை வந்து நீங்க என்னவா சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு. இதுல என்னன்னாக்கா, இப்ப என்னுடைய ஆய்வு வந்து நீண்ட நெடுநாளே ஆய்வு பாத்தீங்கன்னாக்கா இந்த குலதெய்வத்தை பத்தி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப உள்ளதுல வந்து இந்த பிரசன்னத்துல ஈஸியா எடுக்கலாங்க. ஒருவருடைய திருமணத்துக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ஒரு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தத்துக்கு போறோம் என்னென்னமோ சொல்றாங்க. முதல்ல வந்து தாம்பத்தியம், 2வது புத்திர பாக்கியம், 3வது தான் பாக்கியம், சொத்து சோகம். அப்ப அந்த புத்திர பாக்கியம் வந்ததுன்னா அந்த பாக்கியம் இது வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை வேணும். இப்ப நிறைய டெஸ்ட் டியூப்ல போயிட்டு இருக்கு. இதை நம்ம பிரசன்னத்துல ஆணித்தரமா அடிக்கலாம். எதை பத்தி? அவனுடைய ஆன்மத்தன்மையை பத்தி. அதுக்கு நிறைய பயிற்சி வேணும், நிறைய ஆய்வு வேணும். ஆனா உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய ரூலுக்கும் மற்ற அந்த இயற்கையா உள்ள ரூலுக்கும் எனக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் மெயினா அந்த ரூட் வழியா போய் பைபாஸ்ல போய் வந்தோமான்னா அதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீங்க வந்து தாய் ஸ்தானம் 4ஆம் பாவம் சொல்லுவாங்க, எனக்கு தாய் ஸ்தானம் 3ஆம் பாவம். சொத்து பூர்வீகம் பூர்வ புண்ணியத்தை பத்தி 5 சொல்லுவாங்க, எனக்கு பூர்வீகம் பூர்வ புண்ணியங்கிறது 4 தான். அப்படி நிறைய மாற்று கருத்து உண்டு ஐயா. இப்ப 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 12ஆம் இடங்கிறது அந்த ஜாதகருக்கு லாபஸ்தானம். மாரகஸ்தானங்கிறது 11 சொல்லுவாங்க. லக்ன புள்ளி தான் மாரகம் பிரசன்னத்தை பொறுத்த வரையில. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாருமே ஒரு ஜாதகமோ பிரசன்னமோ கோச்சாரமோ ஆருடமோ போடுங்க. கடைசியா அந்த கிரகத்தை எல்லா கிரகத்தையும் அப்படியே சப்ளாடு நிறைய சொல்லுவாங்க இந்த கேபி மெத்தட்ல எல்லாம். எதுல கொண்டு போய் வடிகட்டி நிப்பாட்டினாலும் 2 கிரகத்துல வந்து நிற்கும். நிக்கலன்னா என்னன்னு என்கிட்ட கேளு. கரெக்டா நிற்கும். 2 கிரகத்துல தான் நிற்கும். அந்த 2 கிரகத்துக்கு உள்ளாரையே சொல்லுவான்ல 8க்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சதுன்னு, இங்க 2க்குள்ளாரே அவனுடைய சரித்திரம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இந்த விளக்கத்தை உங்க வாயாலே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப நன்றி. நேர்காணல். நன்றி நன்றி நன்றி. அஸ்வின் பக்தி மீடியா நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி.